ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு எவ்வளோ தான் நம்ம குழம்பு வச்சாலும் நல்லாவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் வாங்க கைவசம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற எல்லா குழம்புமே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது 50 வருஷத்து பாரம்பரியமான எங்கள் பாட்டி சொன்ன குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் நாங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிப்போம். சைவம் அசைவம் எது சமைச்சாலுமே இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் போதுங்க. அசத்தெல்லாம் நம்ம சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மிளகாய் தூள் 1 வருடம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக வறுத்து செஞ்சுருக்கோம். இடையில நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான குழம்பு மிளகாய் தூள் செய்கிறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கிலோ கொத்தமல்லி விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா பிளேட்டை க்ளீன் பண்ணிடுங்க. கொத்தமல்லி விதைகளை நல்லா புடச்சிருங்க. கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா புடச்சிட்டு இதே மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் சேர்த்துருங்க. கொத்தமல்லி விதைகளை வாங்கும்போது நல்லா செலக்ட் பண்ணி வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, நாட்டு கொத்தமல்லி விதைகளை கேட்டு வாங்குங்க. பார்க்குறதுக்கு அளவில் சிறியதாக இருக்குங்க. நல்ல டார்க் கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் இருக்கும். நாட்டு கொத்தமல்லி விதைகள் தான் குழம்புக்கு நல்ல ஒரு சுவையையும் மணமும் கொடுக்குங்க. இன்னொரு வகையான கொத்தமல்லி விதைகள் வந்து அளவில் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த கொத்தமல்லி விதைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ கொத்தமல்லி விதைகள் எடுத்திருக்கேங்க. கொத்தமல்லி விதைகளோட அளவை தான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து எடுக்கிற பொருட்களோட அளவுகளை நாம் வந்து அளந்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், மல்லி விதைகளை அகலமான பிளேட்டில் நல்லா பரப்பியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 1/2 கிலோ மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ மல்லி விதைக்கு 1/2 கிலோ மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற மிளகாய் வத்தல் வாங்கிக்கோங்க. அதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற குழம்பு மிளகாய் தூள் நார்மல் காரத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் மிளகாய் வத்தலோட அளவை கூட்டியும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா குறைச்சும் சேர்த்துக்கலாங்க. சில பேர் 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாய் வத்தலை சேர்ப்பாங்க. அது அவங்களோட கார சுவையை பொறுத்து மாறுபடும். இப்போ ரெண்டையுமே நம்ம இதே மாதிரி மொட்டை மாடிலையோ அல்லது பால்கனிலையோ நல்ல வெயில் இருக்கிற இடத்துல காய வச்சிடலாம். காலையில் 10 மணிக்கு வச்சுருக்கேன். ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் காஞ்சா போதுங்க. இது காயட்டும். அதுக்கடையில் நம்ம மற்ற பொருட்களை எல்லாம் வறுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடாயை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. நாம் எடுத்துருக்கிற எல்லா பொருட்களையும் சிம்மில் வச்சு தாங்க பக்குவமாக வறுக்கணும். ஒரு பொருள் கூட கரியிடக்கூடாது. கரியிருச்சுன்னா நாம் செய்கிற குழம்பு மிளகாய் தூளோட டேஸ்ட்டே மாறிடும், குழம்பும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா சிம் பண்ணிடுங்க ஃப்ளேமை. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 300 கிராம் இருக்குங்க. இந்த கடலைப்பருப்பை கடாயில் சேர்த்துருங்க. கடாயில் சேர்த்துட்டு நல்ல கமகமன் வாசனை வந்து சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. கடலைப்பருப்பை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துடணும். இல்லாட்டி நம்ம செய்கிற மசாலா தூள் வந்து பச்சை சுமல் அடிக்கும். ஸோ குழம்பு வந்து ஒரு மாதிரி பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவுக்கு கமகமன் வாசனை வந்து சிவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. ஸோ கடலைப்பருப்பு நல்லா சிவந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வறுத்தோம்னா கறியிருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கருக்காமல் நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை ஆறட்டும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். நான் 50 கிராம் ஒயிட்லேயே உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. உளுந்தையும் நல்லா கமகமன்னு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. பாருங்கள், உளுந்தும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துடணும். எந்த பொருளும் கருகிடக்கூடாது. இந்த மசாலா பொடி செய்கிறதுக்கு நமக்கு நல்ல பொறுமை வேணுங்க. ஸோ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து இந்த மசாலா பொடியை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம பொறுமையாக பக்குவமாக வறுத்தெடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த பொருட்களெல்லாம் நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கு 1 hour ஆகுங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா உளுந்தும் ஈக்குவலாக வறுபட்டு வரும். இதையும் நம்ம கடலைப்பருப்பு கொட்டி வச்சுருக்கிற பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 100 கிராம் சாப்பாடு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த புழுங்கலரிசியை இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்ல பொறு அரிசிக்கு நம்ம வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க. கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு அரிசி கூட பொரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கைவிடாமல் இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 300 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன். மல்லிக்கு அடுத்து குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது சீரகம் தான். சீரகத்தை பக்குவமாக நம்ம வறுத்தெடுக்கணுங்க. எப்படி வறுக்கணும்னா, சீரகம் வந்து ரொம்ப புகை வந்து பொரியல் அளவுக்கு வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்திங்கன்னா நம்ம செய்கிற குழம்பு மிளகாய் தூளோட டேஸ்ட்டே மாறிடும். குழம்பு வந்து ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி ஆயிருங்க.
அதனால் லைட்டாக சூடு ஏறினா போதும். நம்ம கையில் அந்த சீரகத்தை தொட்டு பார்க்கும்போது அதோட சூடு வந்து கையில் சுருன்னு ஏறக்கூடாது. லைட்டாக அந்த சூடு நம்ம கையில் தெரிஞ்சால் போதுங்க. பாருங்கள், வறுபட்டு இருக்கும்போது நல்ல மனம் வருதுங்க. இப்போ தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக தான் சூடு இருக்குது. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு எடுத்துருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கும்போது நான் சொல்கிற அளவுகள்லேயே நீங்கள் பேக்கெட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு மாறாமல் நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. சோம்பையும் நிறைய நேரம் வறுக்கக்கூடாது. சீரகம் வறுத்த மாதிரி லைட்டாக சூடேறவும் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூடேறிச்சு, நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மிளகு எடுத்துருக்கேன். 50 கிராம் இருக்கும். மிளகையும் லைட்டாக சூடேறவும் நம்ம எடுத்துடணுங்க. மிளகு வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மிளகு லைட்டாக சூடேறிச்சு, நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கடுகு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் இருக்கும். கடுகோட அளவெல்லாம் அதிகப்படுத்தாதீங்க. இது கூடயே நான் 20 கிராம் வெந்தயம் சேர்த்து விடுறேங்க. வெந்தயம் கடுகோட அளவை அதிகப்படுத்தாதீங்க. அதுவும் இல்லாமல் கடுகை வந்து நம்ம எண்ணெயில் போட்டால் எப்படி பொரிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா டப் டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து கொடுத்துடணும். கடுகு நல்லா வறுபடலைன்னா மசாலா தூள் வந்து கசக்குங்க. அப்போ நம்ம செய்கிற குழம்பு வந்து கசப்பு சுவை கொடுத்துரும். அதனால் நல்லா பொரிய விட்டுருங்க. அதே மாதிரி தான் வெந்தயத்தையும் நல்லா சிவக்க விட்டுறணும். கறியிடக்கூடாது. வெந்தயம் கறியவே கூடாதுங்க. நல்லா பொன்னிறமாக சிவந்துடணும். நீங்கள் கடுகையும் வெந்தயம் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். கடுகை வறுக்கிறச்ச கொஞ்சம் கூட கைவிடாமல் வறுக்கணுங்க. ஏன்னா கடுகு கைவிட்டிங்கன்னா கீழே இருக்கிற கடுகு வந்து நல்லா வறுபட்டு தீஞ்சிரும். இப்போ தீஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், கைவிடாமல் வறுத்து அப்படியே நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு அங்கனங்கன்னு வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா கடுகும் ஃபுல்லாக வெடிக்கணுங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கூடயே வெந்தயம் பாருங்கள் நல்லா சிவந்துருச்சு. இந்த அளவுக்கு வெடித்து வெந்தயம் சிவந்துடணும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு கசகசா எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்துருக்கேங்க. கசகசாவையெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம அசைவம் குழம்புலாம் சேர்க்குறச்ச அரைச்சி விட்ட குழம்பு இந்த மாதிரிலாம் செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கெலாம் நம்ம கசகசாவை சேர்த்து இந்த குழம்பு தூள் அரைச்சோம்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. கசகசாவிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கசகசாவையும் சேர்த்துக்கோங்க. கசகசாவையும் நல்லா வெடிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கடுகு எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி லைட்டாக வெடிக்கும். அப்போ நம்ம எடுத்துடலாங்க. நல்லா கமகமன்னு வாசனையும் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கமகமன்னு வாசனை வந்துருச்சு. கறியிடாமல் வறுத்துக்கோங்க. இதோட கலர் மாறக்கூடாது. இப்போ பாருங்கள், வறுபட்டுருச்சு. நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நல்லா வறுத்து கொடுத்துடணுங்க. கொஞ்சம் கூட அதோட ஈரப்பசம் இருக்கக்கூடாது. பாருங்கள், கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நொறுங்கணும். அப்பளம் மாதிரி கை தொட்டு நிமிஷம் நொறுங்கணுங்க. அந்த அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் கிழங்கு சேர்த்து விடுறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் இருக்கும். விரலி மஞ்சள் அல்லது கொம்பு மஞ்சள்னு கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கொழம்பு மஞ்சள் கிழங்குன்னு கேட்டு வாங்குங்க. குண்டு மஞ்சள் கிழங்கு வாங்கிடாதீங்க. இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நல்லா கையில் தொட்டு பார்க்கும்போது சுருன்னு சூடேற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடேறிச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் காய வச்சுருந்த கொத்தமல்லி விதைகளை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கொத்தமல்லி விதைகளையும் நம்ம நல்லா வறுத்து சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து வெயில் கிடைக்காத அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கடையில் வறுத்து சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மல்லியையும் ஒரே தான் நம்ம போட்டு வறுக்க முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. எப்படி நம்ம பதம் பார்க்கணும்னா, மல்லியை வந்து ரொம்ப புகை வர அளவுக்கு பொரிய விட்டுறக்கூடாது. நம்ம தொட்டு பார்க்கும்போது சூடு சருன்னு கையில் ஏறணும். அதுவும் இல்லாமல் ஒரு மல்லி விதையை நம்ம எடுத்து இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி 2 உடையணுங்க. இந்த அளவுக்கு பதம் வர அளவுக்கு நம்ம கொத்தமல்லி விதைகளை வறுத்தாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நிறைய நாள் கெடாமலும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா மல்லி விதைகளையும் வறுத்துட்டேன். இதையும் நம்ம கடலைப்பருப்பு கொட்டி வச்சுருக்கிற அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மிளகாவத்தையும் வறுத்துருங்க. அப்போ தான் நல்லதுன்னா சில பேருக்கு வெயில் கிடைக்காது இல்லையா, அதனால் இதே மாதிரி அகலமான கடாயில் வந்து அந்த காம்பெல்லாம் எடுக்காதீங்க. எடுக்காமலே நல்லா வறுத்து கொடுத்துருங்க. மிளகாவத்திலையும் கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். அது இல்லாமல் ஒரு மிளகாவத்தில் நம்ம எடுத்து இப்படி உடைச்சி பார்த்தோம்னா உடையாது. அந்த சூடு இருக்கும்போது உடையாதுங்க. அதுக்காண்டி நீங்கள் வறுபடலன்னு நினச்சிடாதீங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது மிளகாவத்தில் சூடு ஏறவுமே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறவும் டக்குன்னு உடையிற பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ மிளகாவத்தல் நல்லா சூடேறிடுச்சு. நான் அதை ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மிளகாவத்தல் நல்லா ஆறிடுச்சு. நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு உடையணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அதே வானிலையில் கொஞ்சமாக
உப்பு கல்லுப்பை போட்டு நல்லா அந்த ஈரப்பசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பொரிய வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இதை எதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி விதைகளையும் நல்லா ஆற வச்சுட்டேன். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஆற வச்சுருங்க. அதே மாதிரி மிளகாய் வத்தலும் நல்லா ஆறிடுச்சு. ரெண்டையும் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்ல மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து உடனே நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது 1 ஹவர் ஆற வச்சுட்டு அரைக்க பார்த்துக்கோங்க. இப்போ நைட்டு வறுத்துட்டு காலையில் நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பதத்து போயிடுங்க. பதத்துனா ஒரு மாதிரி ஈரம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வறுத்துட்டு உடனே அரைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்து நல்லா அந்த மசாலா தூளை வந்து ஆற வச்சுருங்க. ஒரு 2-3 மணி நேரமாவது நல்லா ஆறணும். குழந்தைங்கள கைப்படாத இடத்துல நல்லா ஆற வச்சுருங்க. நான் கவுண்டர் டாப்லேயே பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிட்டீங்க. அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமே ஆறும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மசாலா தூள் ஆறவும் நல்லா மாவு ஜல்லடையை வச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் சளிச்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட ட்ரெடிஷ்னலான குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா தூளை வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்சு பயன்படுத்தக்கூடாது. ஒரு 15 நாளைக்கு தேவையான அளவு ஒரு சின்ன கண்டெய்னரில், கிளாஸ் கண்டெய்னர்லேயோ அல்லது ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ நல்ல ஏர் டைட்டாக இருக்கிற கண்டெய்னரில் கொஞ்சமாக எடுத்து பக்கத்தில் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூனையும் வச்சு விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மிச்சத்தை வந்து இதே மாதிரி ஒரு பெரிய அகலமான கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த உப்பை இதுக்கு மேலாப்பில் இப்படி தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பூச்சி, வண்டு, பூஞ்சை எதுவுமே பிடிக்காதுங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நீங்கள் மூடுற மூடி வந்து நல்ல ஏர் டைட்டாக இருக்கணும். கை யூஸ் பண்ணக்கூடாது, ஈரக்கை வைக்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கூட வாசனை கூட போகாமல் நல்லா கமன்னு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நான் சொன்ன அளவுகளையும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் பயன்படுத்தி இந்த குழம்பு மிளகாய் தூளை செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.